உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. இது மாவட்டம் தோறும் நடைபெற்று ஒரு நிலையில இருந்தது. பின்பு சில கல்வி மாவட்டங்கள் வாரியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்போ இந்த வருஷம் அனைத்து பள்ளிகளிலுமே இத 11ஆம் வகுப்பிலே உணர்ந்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த மதிப்பு பயன் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய கிராமப்புறத்தை நம்ம சார்ந்திருக்கிறோம். நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் 5 வருஷம் 10 வருஷம் போய் படிச்சுட்டே இருந்தாலும் நமக்கு பயன் இல்லை. நல்லபடியாக லைஃப் இருக்குது. இன்றைக்குமே ஆர்சி ஸ்கூல் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா எத்தனை தடவை நான் மருதகுலம் வந்தாலும் பார்த்துட்டு உள்ள ஒரு தடையாவது தலையை காமிச்சிட்டு போகிறது தான். ஸோ முக்கியமாக அங்கே ஹெச்எம் சார் இருப்பாங்க நினைக்கிறேன், ஹெச்எம் சார் ஏஹெச்எம் சார்லாம் இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் முதற்கர் நன்றி, ரொம்ப நன்றி. சர்ச் பண்ணி பார்க்கலாம். அன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் பார்க்கலாம் எந்த கண்ட்ரியில் எந்த வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. முதல் விஷயம் நீங்கள் என்ன படிக்கணும். ஒரு கம்பெனியை நிர்வகிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, ராஜேஷ் அப்படின்னு மலேசியால ஒர்க் பண்றாரு. அவரு நீங்க என்ன படிக்காட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, நீ ஒண்ணு படிச்சு பெரியாராகி மேல போகணும், அப்படி இல்லை அப்படின்னா நீ ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு தொழில், நல்ல தொழிலை கற்றுக் கொடுக்கணும். கத்துக்கிட்டு அடுத்து நீ என்ன லெவல்ல உன் கெரியரை கொண்டு போகணுமோ அதற்கான முயற்சியில ஈடுபடணும். சரியா? அப்புறம் நம்ம முக்கியமா படிக்கும் போது இப்ப உள்ள டெக்னாலஜில என்ன கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல படிக்கலாம் அப்படின்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ், அடுத்தது சைபர் செக்யூரிட்டின்னு அழகா சொன்னாப்ல. அவருக்கு இன்னொரு நாள் நம்ம ஸ்கூலுக்கு வாரது. நாளை என்பது எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்றால் இன்று நீ என்ன செய்கிறாயோ அதுதான் நாளையாக மாறும். அன்பையும் மரியாதையும் வேலையும் கற்றுக் கொடுக்கும். எல்லாம் நல்லபடியாக எல்லாத்தையும் திறமை இருக்கு. எது பிடிக்குதோ அது மேக்ஸ் பிடிக்கலைன்னா மேக்ஸ் சம்பந்தப்பட்டு தரையவும் செய்து போயிடலாம். இதோட எய்ம் இப்ப என்ன செய்யறா, பின்னாடி ஒரு சோறு இருக்கு இல்லையா, அது ஒரு போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கோம், உயர்கல்வியே எங்களின் இலக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? அதுல பக்கத்துல ஸ்கெட்ச் பென் இருக்கு. அந்த பெண்ணை எடுத்து டாக்டர் ஒண்ணு பிரச்சனை இல்லை. என்ன சார் எதுனாலும் சரி, நீ என்ன போக விரும்புறியோ அது போய் எழுதி உன் பேரை எழுதிக்கா. முழுமை வளர்ப்பாய் திறனை வழிகள் இனி திறக்கும். நாளும் புதுமை நிகழும் உலகில் முயன்றால் ஒளி பிறக்கும். இலக்குகள் நோக்கி நடை நீ போட இருக்குது பாரினி துணை. விடியலை நோக்கி விடை நீ தேட எவர் தடுப்பாரினி உனை. இந்த அனுபவம் புதுமுகம் பரிசளித்திட நான் முதல்வன், நாளை தலைவன். பல
பல ஆற்றல் திறனிலே செதுக்கியவன் நான் முதல்வன் புகழ் தமிழன் இந்த போட்டி உலகிலே நிலைக்கின்றவன் நீயே முழுமை வளர்ப்பாய் திறனை வழிகள் இனி திறக்கும் நாளும் புதுமை நிகழும் உலகில் முயன்றால் ஒளி பிறக்கும் படித்தது உலகை எதிர்கொள்ள உன் துணையென உதவனும் யார் வறுமையும் படிக்க தடையின்றி நம் கல்வி முறை அமையனும் குறை நிறை இருள் பகல் ஏனி தோணி கல்வி ஏறு படிப்பை காசாக பார்ப்பதை மதிக்கொண்டு உடைக்கும் காலங்கள் நமதே நகரம் கிராமங்கள் கேட்பதை மனம் கொண்டு கொடுக்கும் தாயன்பு நமதே இங்கு இளைஞர்கள் எழுச்சியும் நடக்கிறதே இது தமிழ் மகன் தரணியை அசைக்கின்ற கணம் நான் முதல்வன் நாளை தலைவன் பல ஆற்றல் திறனிலே செதுக்கியவன் நான் முதல்வன் புகழ் தமிழன் இந்த போட்டி உலகிலே நிலைக்கின்றவன் நீயே முழுமை வளர்ப்பாய் திறனை வழிகள் இனி திறக்கும் நாளும் புதுமை நிகழும் உலகில் முயன்றால் ஒளி பிறக்கும் இலக்குகள் நோக்கி நடை நீ போட இருக்குது பாரினி துணை விடியலை நோக்கி விடை நீ தேட எவர் தடுப்பாரினி உனை இந்த அனுபவம் புதுமுகம் பரிசளித்திட நான் முதல்வன் நாளை தலைவன் பல ஆற்றல் திறனிலே செதுக்கியவன் நான் முதல்வன் புகழ் தமிழன் இந்த போட்டி உலகிலே நிலைக்கின்றவன் நான்